கோல்டன் சாண்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா கண்ணகி நகர். சொல்ல முத்தா சொடல முத்தா வடையப்பா சித்திர குத்தா கனால இருக்க மாட்ட சிக்கத்த குத்தா ஏ முதல்லா ரக முதல்லா கண்ணகி நகர் கருப்புக்குள்ளா போட்டினா போட்டியை போடுவோம் ஒன்றரை புல்லா டை 1 2 3 4 5 அப்புறம் 6 போட்டியை போட்டு பாரா உன்னோட போட்டியை கிள்ளி போண்டாரா. சென்னையே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கக்கூடிய மத்தியில் ஒரு தரப்பு மக்கள் தன்னோட வாழ்க்கையுடைய எதிர்காலத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மறுபக்கம் ஓஎம்ஆருக்கு மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த கண்ணகி நகர். இங்கே இருக்க மக்கள் தன்னோட வாழ்க்கையுடைய அன்றாட செலவே என்ன அப்படின்றத நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் பல கேள்விகளும் பல பதில்களும் உலா வந்துட்டே தான் இருக்குது. அதை பற்றி அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம எழில் நகருக்கு வந்திருக்கோம். பக்கத்தில் கெஞ்சா அடிக்கிட்டு பார்க்க இந்த படிக்கட்டில் போனால் படிக்கட்டில் கெஞ்சா பிடிச்சிக்கினே ஏற மத்தே பெஞ்சா பிடிச்சி மேலே விடுவானுங்க. அதை கேட்டால் திருப்பி முறைப்பானுங்க. பார்க்க அப்புறமேட்டு ஒரு 2 நாள் பொறுத்து வந்து எங்களை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவானுங்க. கண்ணகி நகர்னாலே ஒர்க்கு தர மாட்டுறாங்க. கண்ணகி நகரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் குடிச்சிக்கின்னு கஞ்சா அச்சிக்கின்னு வரவங்கள போகிறவங்கள அச்சிக்கின்னு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க. இங்கேருந்து வெளியே போய் வேலை கிடையாது. எங்கேருந்து போகிறேன்னா கண்ணகி நகரா, கண்ணகி நகருக்கு ஆள் வேலை தேவையில்லை, வேலை கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. அதெல்லாம் அவன் தப்பு செய்கிறதுக்கு அவன் படுறப்ப குடி எஞ்சா சாராயம் இதெல்லாம் நிறைய பேர்த்து போயிடும். என்ன போய் மாட்டேங்குது. 2 பேரும் வந்து கை பிடி கட்டணுங்க. உங்கள் கையை கட்டிட்டாங்களா? எதனால்? நான் எதாவது வச்சிருப்பேன்ட்டு செல்லு வச்சுருப்பேன், எதாவது வச்சுருப்பேன்னு பார்த்தோம். என்ன செய்தான் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஒருத்தன் வந்து பேண்ட் எடுத்துட்டு இதில் காய்ச்சி எடுத்து போனான். நானே ஒரு டைம் வேலையை முடிச்சுட்டு செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன். நான் வந்து தாண்டுறேன், மேலேருந்து பாட்டில் உயுது. அதுவே ஒரு பயத்தில் தான் ஜனம் இருக்கிற சைடாக நானும் வரேனே. தனியாக தான் வரேன். அந்த லைன்லாம் காலியாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? நாங்க எலிஃபென்ட் கேட்ல இருந்து வந்து பாரிஸ் வால்டர்ஸ் ரோட்ல இருந்து. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? எதனால இந்த ஏரியால இருந்து வந்தா வேலை தர மாட்டாங்க? இங்க எல்லாமே ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு. குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிக்கின்னு எல்லாருமே ஒரு பிளாக்ல எல்லாம் வழியிலே உக்காந்து இருப்பாங்க. அதனால நம்ம கண்ணகி நகர்ல இருந்து போய் கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, கண்ணகி நகர்னாலே ஒர்க்கு தர மாட்டுறாங்க. கண்ணகி நகரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து எல்லாம் குடிச்சிக்கின்னு கஞ்சா அடிச்சிக்கின்னு வரவங்கள போறவங்கள அடிச்சிக்கின்னு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்க. ஆனால் நாங்கள் பாரிஸ்லேருந்து இங்கே 5 வருஷம் ஆகுது நாங்கள் இங்கே வந்து. கண்ணகி நேரம்னு சொன்னால் எங்கேருந்து வரீங்கன்னா கண்ணகி நேரம்னா வாய்ப்பே இல்லைம்மான்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க, கூப்பிட்டு விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசினா போனால் படிக்கட்டில் பேசின்னு போனால் பின்னாடியே வந்து செல்லை பிடிங்கி தள்ளி விட்டு போயிடுறானுங்க. வயசானவங்க யாராக இருந்தாலும் ஒன்றும் முடியல. அது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தப்பு நடக்கதான் செய்யுது. பொதுமக்கள் வாழ்ப்பு வேலை உழைப்பு கிடையாது. இங்கேருந்து வெளியே போய் வேலை கிடையாது. எங்கேருந்து போகிறேன்னா கண்ணகி நகரா, கண்ணகி நகருக்கு ஆள் வேலை தேவையில்லை, வேலை கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. அதெல்லாம் அவன் தப்பு செய்கிறதுக்கு அவன் படுறப்ப குடி எஞ்சா சாராயம் இதெல்லாம் நிறைய பேர்த்து போயிடும். இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது வளர்ந்து வரக்கூடிய இளைய சமுதாயங்கள் வந்து அதிகமாக சீரழிகிற இடமாகவும் கண்ணகி நகர் பார்க்கப்படுது. கண்ணகி நகரம், எழில் நகரம். இதுக்கு என்ன காரணம்? இது ஒரு பக்கம் இருக்கும்போது கஞ்சாக்களின் தலைநகரமாக இருக்குது கண்ணகி நகர்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஆமாம் சார், அதெல்லாம் உண்மை சார். கஞ்சா அடிக்கிறது, மாத்திரை போடுறது, ரொம்ப இந்த பிரச்சனை தான் சார் ரொம்ப இந்த ஊரில் அதிகமாக இருக்குது. இது எதுவுமே இல்லை. அதை வந்து யார் தான் வந்து சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. கஞ்சா அடிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே இங்கே தான் இருக்கிறதுனால அங்கே யாருனா இல்லைன்னா இங்கே வந்து தேடுறாங்க. எல்லாம் இப்போ இங்கே வந்து 4 பக்கம் வழி இருக்குது. ஒரு பிளாக்ல வந்து 4 பக்கம் வழிக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம்னு எல்லா பக்கமும் இருக்குது. அதனால் அங்கே என்ன பண்ணிட்டேன், இங்கே தான் ஒழிஞ்சுன்னு இருப்பேன்ட்டு கண்ணகி நகர் போதை முதல் கொண்டே விற்கிறாங்க. அதில் பிள்ளைங்க கெட்டு போடுதுங்க. பாதி பிள்ளைங்க சீராயிருக்கு, ஒன்றும் கிடையாது. என்ன போய் மாட்டேங்குது. 2 பேரும் வந்து கை பிடி கட்டணுங்க. உங்கள் கையை கட்டிட்டாங்களா? எதனால்? நான் எதாவது வச்சிருப்பேன்ட்டு செல்லு வச்சுருப்பேன், எதாவது வச்சுருப்பேன்னு பார்த்தோம். என்ன செய்தான் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். ஒருத்தன் வந்து பேண்ட் எடுத்துட்டு இதில் காய்ச்சி எடுத்து போனான். எவ்வளோ வச்சுருந்தீங்க? 250 ரூபா வச்சுருந்தேன். வச்சுருந்த காய்ச்சி என்ன செய்தானுங்க, 2 பேரும் வந்து என்ன செய்தான், ஒருத்தன் பட்டினான், ஒருத்தன் வந்து என்ன செய்தான் காசு போட்டு எடுத்துட்டு மறுபடியும் நான் 4வது மாதம் போய் சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்கிறானுங்க, இந்த மணி பாசம் ஒரு புயல் போடும்போது கழிச்சிட்டு போட்டானுங்க.
என் வயசு அவனுக்கு வேலை செய்கிறான், இது மாதிரி வேலை நியாயமா? வயசானுங்க சம்பளம் வாங்கிட்டு வருவானுங்க, பின்னாடியே போவானுங்க. அந்த படிக்கட்டாண்ட ஒருத்தனை தள்ளி ரத்தமாக ஊற்றுது. அந்த செல்லையாண்டா அந்த பணத்தையும் தான் தூக்குறானுங்க. சரி, அவர் உயிருக்கு போராடுறாரு அந்த இடத்துல. நான் இந்த இடத்துல இருந்து அவங்களே கேட்டு பாருங்க, நான் பேசுவேன், நான் பயப்பட மாட்டேன். அப்படி உயிர்ன்றது என்னைக்கு ஒன்றாலும் போக வேண்டிய உயிர், அதுக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இப்போ தட்டி கேட்கணும், அதுதான் மெயினே. ஐயா அவன் நம்மளை வந்து கொலை பண்ணிடுவான், நம்ம பொண்ணை இது பண்ணுறோன்னு, அதுதான் சட்டமே கிடையாது. நான் இந்த இடத்துல கேட்பேன், அவங்களே கேட்டு பாருங்க. அவரை கூப்பிட்டு தூக்கி தண்ணியை ஊற்றி ஒருத்தர் இந்த இடத்துல வெட்டியே போட்டு போயிட்டானுங்க, யாரோ ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணானுன்னு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இரவு நேரங்களில் பெண்கள் வந்து தனியாக வெளியில் போக முடியல, ஒரு 7 மணிக்கு மேலே போக முடியல, ஒரே கலாட்டா பண்ணுறாங்க பசங்கள்லாம் சின்ன சின்ன. ஆமாம், எல்லாரும் சொல்கிறேன். நான் சின்ன பசங்க முதலுமே இங்கே எல்லாமே கெட்ட பழக்கம் இருக்குது, எல்லாமே இது. நானே ஒரு டைம் வேலையை முடிச்சுட்டு செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன், நான் வந்து தாண்டுறேன், மேலேருந்து பாட்டில் ஊயுது. அதுவே ஒரு பயத்துல தான் ஜனம் இருக்கிற சைடாக நானும் வரேனே, தனியாக தான் வரேன். அந்த லைன்லாம் காலியாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் அதுமாரி நடக்கும். நான் இப்போ எல்லாம் ஜனங்கிற இந்த லைனில் தான் நாங்கள் வரோமே. ஒரு வாட்டி பசங்க எல்லாம் தப்பார், ஒரு பொம்பளை பொண்ணை அப்படி பேசுகிறானுங்க, அசிங்கமாக பேசுகிறானுங்க. ஏன்டா அந்த பொண்ணை பேசணும்னு சொல்லிட்டு நான் தட்டி நான் கேட்டேன், ஏஞ்சி கேட்டேன். அந்த பையன் அங்கேருந்து ஒரு பையன் கள்ள தூக்கி வச்சான் சார் என் கையில். போலீஸ்காரன் சொல்கிறான், நீ ஏமா அவங்ககிட்ட வாயை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை தான் திருப்பி சொல்லிட்டு போகிறாங்களா. சரி, அதை நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி ஒரு பொம்பளை பொண்ணு போகுது பின்னாடி, அந்த பொண்ணு பின்னாடியே போகிறானுங்க. அதை போயிட்டு அந்த பொண்ணை கிண்டல் பண்ணுறானுங்க, அந்த பொண்ணு ஓடுது. அது ஒரு பாதுகாப்பு இல்லை சார், இங்கே பொம்பளை பொண்ணுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆம்பளை பசங்க எப்படி வேணாலும் போயிட்டு வருவானுங்க. ஒரு பொம்பளை பொண்ணு ஒரு 11 மணிக்கு வேலை செஞ்சுட்டு போகுதுன்னா அது பாதுகாப்பு வேணும். ஃபஸ்ட்டு கெஞ்சா தொலை ஒழிங்க சார். இந்த இடத்துல பாக்கு விற்கிறாங்க, வராங்க. ஒரு போலீஸ்காரன் சொன்னால் அதை வந்து கண்டிஷன் பண்ண மாட்டாங்க, பயப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது சென்னையில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கொலைகள், குற்றங்கள், சென்னையில் பல பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு முதல்ல போலீஸ் படையெடுக்கிற இடமா இந்த கண்ணகி நகரம், எழில்நகரம். இல்லை சார், ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு பலாகாலம் பண்ணுறாங்க, அதை ஃபஸ்ட்டு ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை சேதியில் போட்டு காட்டுறாங்களே, சரி அதை வந்து சரி பண்ணாத, அதை ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க. அதுதான் சார் மெயினே. பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு அதுதான் முக்கியம். ஒரு தனியாக போக முடியல, ஒரு செல்லை தூக்கின்னு பசங்க வேலைக்கு போயிட்டு ஒரு 11 மணிக்கு போகுது, அது பின்னாடி பக்கத்துலேயே போகிறானுங்க, பின்னாடி லைனா. எது யாராண்ட என்ன சொன்னாலும் ஒன்றுமே கேட்குற மாதிரி இந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி யாரும் இல்லை சார். எந்த எப்படியாப்பட்ட தலைவர் வந்தாலும், அது எந்த வட்டம் வந்தாலும் யாருமே ஒன்றுமே கிடையாது. அவங்க ஜெயிக்கிறத தான் பார்ப்பாங்க. இந்த ஊருக்கு இன்னும் யாருமே இன்னும் சரியாக பண்ணுற மாதிரி இல்லை சார் இங்கே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது உங்கள் பசங்கள்லாம் இங்கே வளர்கிறாங்களா, நல்ல சூழலில் தான் வளர்ந்துட்டு இருக்காங்களா? அது நம்ம வளர்க்குற இதுவில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருந்தால் பசங்க கெட்டு போயிடுவான்னு ஒரு பயம் இருக்குது. ஒருத்தவங்க இங்கேருந்து காலி பண்ணின்னு போயிடுறாங்க, வீடை விற்றுட்டு காலி பண்ணி போயிடுறாங்க. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்களும் இன்னும் குழந்தைக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனோடனே காலி பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். இல்லை, இந்த கண்ணகி நகரில் எவ்வளோ பார்த்துக்கிறோம் சார். சார் நாங்கள் கூட எங்களை கூட முடிச்சிட்டு சார், வளர்ந்து வர பசங்க கொஞ்சம் நாலேஜ், அதுங்க கொஞ்சம் நல்ல வரணும் சார். அதுக்கு தான் முக்கியமாக பொம்பளை பசங்களும் ஒரு பாதுகாப்பு வேணும். பொம்பளை பசங்க ஒரு பொண்ணுக்கு போக மாட்டேன், நான் கடையில் ஒரு 11 மணி வரைக்கும் உட்காருக்கும், பயமாக இருக்கும், அதுக்கு போக மாட்டேன் பார்ப்பேன். ஆனால் 2 பையன் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் சார். அந்த பசங்க நாலேஜ் எப்படி போகுமோ, அதுங்களை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமாக பயமாக இருக்குது. ஏன் இங்கேருந்து நீங்கள் போயிட்டு போலீஸ் கிட்டலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலையே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு இல்லை, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து பார்ப்பாங்க, கொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது 2வது அதை பற்றி எடுத்து யோசிக்க மாட்டாங்க. வருவாங்க, அந்த சூழ்நிலைக்கேற்ற அந்த நேரத்தில் வருவாங்க, என்ன கேட்பாங்க, அது ரீசன் சொன்னால் அதோட முச்சுன்னு அதோட போயிடும். போலீஸுக்கார ஃபஸ்ட்டு சரி கிடையாது. அவங்களே வந்து கேட்டாலும் கள்ள தூக்கி அடிக்கிறானுங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்களே வெட்ட போகிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தியில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வருது, கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க. அதை போய் கேட்க போன போலீஸை கல்லை அதை தான் சொல்கிறேன், கஞ்சா அடிச்சுட்டாங்க. போலீஸ்கார் வந்து கேட்டாங்கன்னா போலீஸ்காரே அடிக்கிறாங்க. பாவம், அவங்களும் பயப்படுறாங்க. அவங்கள பற்றி ஒரு குத்தம் கிடையாது. வீடு சாதிட்டு போன வீடை கூட சார் உள்ளே பூந்து என்ன பண்ணுறானுங்க, எல்லாத்தையும் அதை தூக்கின்னு போயிடுறானுங்க, திருடுறானுங்க. அதை வந்து இந்த இடத்துல ரொம்ப யாரும் வந்து கண்டிஷன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சில பொறுத்து நம்ம சொல்ல பார்த்தோன்னா இவனுக்கு கட்சிக்காரங்களே ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. இங்கே பொதுமக்கள்லாம் ஒன்றும் அந்த அளவுலாம் கிடையாது. பொதுமக்களை போய் முன்ன மாரி வந்த புதுசில் அப்படி இருந்தது, உன்னை பார்த்தா நான் எதிரி, நான் என்ன பார்த்தா என்ன எதிரின்ட்டு. இப்போ பொதுமக்கள் எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. அரசியலாக சரி கிடையாது. அவனை பார்த்தாலும் நான் பண்ணுறேன், நீ பண்ணுறியா, நான் இப்படி தான் இருப்பேன், என் ஏரியா இப்படி தான் இருக்கும், உங்கள் ஏரியா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு போயிட்டுருக்கு. தமிழக அரசுக்கிட்ட எங்களுக்கு இந்த விஷயம், இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம், எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னா என்ன விஷயத்த தமிழக அரசுக்கிட்ட கேட்பீங்க? எங்களுக்கு கிட்ட ஹாஸ்பிட்டல் வேணும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிட்ட வேணும். ஏன்னா ஒரு நெஞ்சு வலியாக தான் இப்போயும் அதை தான் சொல்கிறோம், ஒரு நெஞ்சு வலின்னு இழுத்துன்னு போகிறப்பே வழியிலே எதனா ஒன்று ஆயிடுது. எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும். திடீர்னு இடுப்பு வலி வந்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சப்போஸ் அவங்க வந்து பிரசவத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க, நெஞ்சு வலிக்கு வேறு எதுனா ஒன்றா போகிற ஆயப்பட்டி போகிறதுக்குள்ளே எதுனா ஒன்றா. இது எனக்கு தெரிஞ்ச
எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் அதேமாரி தான் ஆகிறாங்க. நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு நல்லா தான் இட்டுன்னு போனாங்க, ஆனால் வயலே இறந்துட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வேணும். அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே கெட்ட பழக்கம் இருக்குது, அவங்களெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். பல ஊடகங்களுக்கு மத்தியில் பரபரப்பாக பல குற்றச்சாட்டுகளை வச்சு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கண்ணகி நகர். அப்படி பேசப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணகி நகருக்கு மறுபக்கம் ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் கார்த்திகா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்ணகி நகரில் படிக்கிறேன். நான் ஒரு கபடி பிளேயர். தமிழ்நாடுக்காக 6 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். கபடியில் பெண்கள் ஆண்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 தரப்புமே வந்து மிகச்சிறந்த டீமை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு டீமில் வந்து சென்ற ஆண்டும் ஒரு மாணவி விளையாடுறாங்க. இந்த ஆண்டும் தமிழ்நாடுடைய கேப்டனா கார்த்திகாந்த மாணவி விளையாடிட்டு வந்தா. நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க. நாங்கள் வந்து படிக்கிற ஆர்வம் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ படிக்கிற ஆர்வம் வந்து நிறைய பிள்ளைங்க விளையாட்டு படிப்பு. இப்போ ஒரு பையன் வந்து நல்லா படித்தான், அவன் ஸ்பான்சர் கிடைக்குதுன்னு அடுத்த பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பித்தோம். முன்ன விட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50% அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்துறாங்க பிள்ளைங்க. எங்கள் கண்ணகி நகர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டராக இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையுமே அவங்களுக்கு வந்து மிகுந்த ஈடுபாட்டோடு செய்கிறாங்க. பல வெற்றிகளை வாங்கி கொடுக்குறாங்க, பள்ளிக்கு பெருமையை சேர்க்குறாங்க. எங்கள் கண்ணகி நகரில் நாங்கள் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுற மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இப்போ கண்ணகி நகர் ரொம்ப வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது. கல்வியில் வந்து சிறந்து விளங்கி வராங்க. விளையாட்டுலையும் சரி கல்வியிலையும் சரி நல்லா இந்த ஸ்கூல் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஏன் கல்யாணம் இல்லை, கல்யாணம் இல்லையா, குழந்தை பற்றி இல்லையா, எல்லாம் பண்ணாங்க. காது குத்துல கல்யாணம் நடக்குது. ஒரு சில பேர் செஞ்ச தப்பால் ஒன்று அதையே சொல்லி பெருசாகினே வந்தால் பெருசாக தான் இருக்கும். வணக்கம், நான் கண்ணகி நகர் உமா மகேஸ்வரி, கல்வி செயல்பாட்டாளர். நான் 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு 752 மாணவர்களை வந்து பட்டதாரி ஆக்கியிருக்கேன். இப்போ இலவச இரவு பாடசாலை, அம்பேத்கர் இலவச இரவு பாடசாலை மூலமாக 752 பேரை பட்டதாரி ஆக்கியிருக்கேன். அதில் முக்கியமாக இந்த ஸ்கூலில் படித்த, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் தான் அதில் 3/4 பேர் இருப்பாங்க. இங்கே வந்து இப்போ கண்ணகி நகர் ரொம்ப வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது. கல்வியில் வந்து சிறந்து விளங்கி வராங்க. விளையாட்டுலையும் சரி கல்வியிலையும் சரி நல்லா இந்த ஸ்கூல் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. இப்போ 15 வருஷம் முன்னாடி பார்த்தா இந்த ஸ்கூல் வந்து வேற ஒரு மாதிரி இருக்கும். இப்போ பார்க்குற கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்னஸாக கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னமும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதே கிளாஸ் ரூம் வேணும். டீச்சருங்க வந்து இப்போ கம்மியாக இருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து ஆசிரியர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்ணகி நகரில் வந்து 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. 1.5 லட்சம் மக்கள் இருக்கிற ஊரில் வந்து இந்த ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடம் மட்டும் எங்களுக்கு பத்தாது. இன்னொரு பள்ளிக்கூடமும் எங்களுக்கு தேவைப்படுது. கண்ணகி நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நான் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 13 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் நான் பணிபுரிந்து வருகிறேன். என்னுடைய பெயர் பாஸ்கரன். இங்கே எல்லா விதமான ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். பொதுவாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறையின் சார்பில் விளையாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. அதன்படி பார்க்க போனால் இங்கே எல்லா விதமான விளையாட்டு போட்டிகளை நடத்திட்டு வரோம். என் பேர் கார்த்திகா. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கண்ணகி நகரில் படிக்கிறேன். நான் ஒரு கபடி பிளேயர். தமிழ்நாடுக்காக 6 டைம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் 5 டைம்ஸ் கோல்டு, 5 டைம்ஸ் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நான் 3 டைம்ஸ் கேப்டனாக இருந்திருக்கேன். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போது நிறைய பசங்க வந்து ட்ராப் அவுட்டாக இருப்பாங்க. நாங்கள் நிறைய பேர் ட்ராப் அவுட் வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்கோம். அதில் வந்து இங்கே இருக்க HM வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த மாணவர்களை கொண்டாந்து கொடுத்தாலும் அவங்ககிட்ட பேசி பழகி அவங்கள ஸ்கூலில் அவங்க சேர்த்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து புக்கெல்லாம் கொடுத்து கரெக்டாக அவங்கள வழி நடத்துகிறாங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து படிக்கிற ஆர்வம் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ படிக்கிற ஆர்வம் வந்து நிறைய பிள்ளைங்க விளையாட்டு படிப்பு. இப்போ ஒரு பையன் வந்து நல்லா படித்தா அவன் ஸ்பான்சர் கிடைக்குதுன்னு அடுத்த பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சோம். முன்ன விட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50% அதிகமாக படிப்பில் கவனம் செலுத்துறாங்க பிள்ளைங்க. மாணவர்கள் வந்து அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தருவோம். குறிப்பாக சொல்லணும்னா கபடியில் பெண்கள் ஆண்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 தரப்புமே வந்து மிகச்சிறந்த டீமை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தமிழ்நாடு டீமில் வந்து சென்ற ஆண்டும் ஒரு மாணவி விளையாடுங்க. இந்த ஆண்டும் தமிழ்நாடுடைய கேப்டனா கார்த்திகாந்த மாணவி விளையாடிட்டு வந்தா. நேஷனல் லெவலில் விளையாடுங்க. அதில் தொடர்ந்து சிலம்பம், மற்ற விளையாட்டு போட்டிகள், த்ரோபால் முதற்கொண்டு வாலிபால், இந்த மாதிரி என்னென்ன விதமான போட்டிகளோ அனைத்திலும் எங்கள் மாணவர்கள் வந்து சிறந்து விளங்குறாங்க. அதுபோக ஓவியம், இந்த மாதிரி திறன்கள்லையும் வந்து பல பரிசுகளை வாங்கியிருக்கிறாங்க. இப்படி அனைத்து விதங்களும் இந்த மாணவர்கள் வந்து மிக திறமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க. கண்ணகி நகர் மாணவர்கள் படிப்பிலையும் வந்து சிறந்த மாணவர்கள், அதுலேயும் சில பேர் சாதனை கொடுத்து வரவங்களும் இருக்கிறாங்க. அதனால எங்கள் கண்ணகி நகர் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டராக இருக்கிறாங்க. எல்லா விஷயத்திலையுமே அவங்களுக்கு வந்து மிகுந்த ஈடுபாட்டோடு செய்கிறாங்க. பல வெற்றிகளை வாங்கி கொடுக்குறாங்க, பள்ளிக்கு பெருமையை சேர்க்குறாங்க. எங்கள் கண்ணகி நகரில் நாங்கள் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுற மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மார்க் ஸ்கோர் பண்ணி 10th எக்ஸாமில் என் கூட படிக்கிற பொண்ணு
வர்ஷினின்னு ஒரு பொண்ணு இருக்கா, 445 எடுத்திருக்கா. அதான் எங்களோட உண்மையிலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எங்களோட ஹெச்எம் மேம் பேர் வந்து ஆனந்த ஈஸ்வரி. அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக எங்கள் ஸ்கூலில் நிறையவே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டோட எங்கள் ஸ்கூல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கண்டிப்பாக இப்போ கண்ணகி நகர்னு கேட்டிங்கனாக்கா வந்து கொள்ளை ரவுடிங்க இருக்க இடம் வேறு மாதிரி அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து எல்லா ஊர்லேயும் எல்லாம் கொலை நடக்கும், எல்லா ஊர்லேயும் வழிபறி நடக்கும், எல்லா ஊர்லேயும் எல்லாமே நடக்கும். இது ஒரு ஊருன்றதால அதிக மக்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது, அவ்வளோதான். ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட வெளிலேருந்து வந்து தப்பு பண்ணிட்டு போகிறது தான் இந்த ஊர் உள்ள அதிகம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பேர் பிள்ளைங்க படிக்கிற இடத்துல எப்படி தப்பு நடக்கும்? நடக்காது. இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் நிறைய பேர் செய்கிறேன். இப்போ நான் கூட பார்த்தேன் 752 பேரை வந்து கிராஜுவேட் ஆக்கியிருக்கேன், 70 அவார்டு வாங்கியிருக்கேன். ஓகே, நிறைய பேர் நல்ல விஷயங்களை வெளியில் எடுத்துன்னு போக ஆள் இல்லை, அவ்வளோதான். ஒரு சில பேர் செய்கிற தப்பால் எல்லாரையும் பாதிக்குது, புரியுதா? ஏன் கல்யாணம் கல்யாணம் இல்லையா, குழந்தை பற்றிலையா, எல்லாம் பண்ணாங்க, காது குத்தில் கல்யாணம் நடக்குது. ஒரு சில பேர் செய்த தப்பால் ஒன்று அதையே சொல்லி பெருசாகினே வந்தால் பெருசாக தான் இருக்கும், புரியுதா? கண்ணகினால நாங்கள்லாம் உள்ளே இருக்கிறோம், எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எப்போதும் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. வெளியே இருக்கிறவங்களுக்கு இந்த ஊரை பார்த்தா ஒரு வாட்டி பேப்பரில் படிச்சுனாங்கன்னு வச்சுக்கா, அதை பற்றி அவங்க பேசினாப்பா அந்த ஊர் அப்படி தான் வெளியே இருக்கிறதுனா. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க எங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சரியான தளம் அமைத்து கொடுத்தால் இன்னும் மிகச்சிறந்த உயரங்களை அவர்கள் அடைவார்கள். மாற்றன்றது இடத்த பொறுத்தது கிடையாது, நம்மளோட திறமையை பொறுத்தது.